வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். இப்போ நம்ம குரூப் 2 ப்ரீவியஸ் இயர் மெயின்ஸ் ரியல் ஆன்சர் ஷீட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். சர்வீஸ் கேண்டிடேட்ஸோட ஆன்சர் ஷீட் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கேண்டிடேட்டும் சர்வீஸ் வாங்கின கேண்டிடேட், இவங்களோட ஆன்சர் ஷீட் நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பார்ப்போம். எப்படி எழுதியிருக்காங்க, என்னென்ன மாதிரியா எழுதினா நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும், எப்படியெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க, அந்த மிஸ்டேக்ஸை நாம எப்படி அவாய்ட் பண்ணணும், இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து இங்கிலீஷ் மீடியம்ல எழுதியிருக்காங்க, இங்கிலீஷ் மீடியம் பேப்பர் இது. எங்களோட ஓவரால் ஸ்கோர் சொல்லிடுறேன். ஸோ ஓவரால் ஸ்கோர் 166.5 ஃபார் ஃபர்ஸ்ட் எவாலுவேட்டர், செகண்ட் எவாலுவேட்டர் 143 போட்டிருக்காங்க. ஸோ ஆவரேஜோட மார்க் 154.75 ஃபார் 300 மார்க்ஸ். ஓகே, ஸோ இதுதான் இவரோட ஸ்கோர் கார்டு. இப்போ இவங்க ஓவராலாக எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா ஒரு ஃபுல் பேப்பர் பார்க்கும்போது ஒரு கேண்டிடேட் வந்து த்ரூ அவுட் த பேப்பர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்களா, அவங்களோட கண்டென்ட்டையும் ப்ரெசன்டேஷனையும் எனர்ஜி லெவலையும் அப்படின்னு ஒரு முழு பேப்பர் பார்க்கும்போது நல்லா தெரியும் நமக்கு. ஸோ இந்த பேப்பர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு சில கொஸ்டின் ரொம்ப எக்ஸலண்டா பண்ணியிருக்காங்க. ஆனா ஒரு சில கொஸ்டின் என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு டைம் பத்தல. ஏன்னா முதல்ல எழுதுற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நிறைய கண்டஸ்டடா எழுதிட்டு ரொம்ப நிறைய கண்டென்ட் கொடுத்துட்டு நிறைய எழுதிடுறாரு, ரொம்ப டம்ப் பண்றாங்க பேப்பர்ல. ஆனா பின்னாடி போக போக அவருக்கு டைமும் இல்லை, அந்த எனர்ஜியோ பத்தல அப்படின்றது நமக்கு தெரியுது. ஸோ இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் நம்ம அவாய்ட் பண்ணும்போது இன்னும் இவங்களுக்கு நிறைய மார்க்ஸ் வந்திருக்கு. ஏன்னா இவங்களுக்கு நிறைய கண்டென்ட் தெரியுது, பட் நிறைய கண்டென்ட்டை ஒரு இடத்துல டம்ப் பண்றாங்க. அது மட்டும் இதுல பார்த்தா நமக்கு தெரியுது. ஸோ என்னென்ன கொஸ்டின் டம்ப் ஆயிருக்கு, என்னென்ன கொஸ்டின் வந்து கொஞ்சம் ஃப்ரீயா ஆன்சர் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். பட் ஓவராலா இந்த பேப்பர் நல்லா எழுதியிருக்காங்கன்னு தான் சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சுற்றுச்சூழல்ல COVID-19 ஏற்படுத்திய தாக்கம். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் இம்பேக்ட், நெகட்டிவ் இம்பேக்ட் எல்லாமே எழுதி ஃபுல்லா எல்லா பேப்பரையுமே ஃபுல்லா எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஏரோ மார்க், இன்க்ரீசஸ் டிக்ரீசஸ் அப்படின்னு சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு டேட்டா யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான சிம்பிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். டிக்ரீசஸ் டிக்ரீசஸ் எழுதுங்க, இன்க்ரீசஸ்னா இன்க்ரீசஸ்ன்னு எழுதுங்க. ஸோ இவருக்கு மார்க் பார்த்தீங்கன்னா 2 வேல்யூட்லையுமே நல்ல மார்க் கொடுத்துருக்காங்க, 4. நெக்ஸ்ட் கொஸ்டின், இது வந்து ஏபிசி பார்ட் கொஸ்டின். இது ஒரு என்விரான்மெண்ட் கொஸ்டின். என்டேஞ்சர்டு, வல்னரபிள், த்ரெட்டன்டு அப்படின்னா என்ன அப்படின்னு கரெக்டாக அவங்க நிறைய ஆக்சுவல் பாயிண்ட்டை கரெக்டாக எழுதியிருக்காங்க. ஐயூசிஎன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் பற்றியும் எழுதியிருக்காங்க ஒரு லைன். ஸோ நல்ல மார்க் கொடுத்துருக்காங்க, 4.3. ஸோ டாப்பர் லெவலில் அவர் இருக்காரு இப்போ வரைக்கும் அவரோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய மின்சாரத்துறை எதிர்கொள்ளும் சவால்கள், அதோட இடையூறுகள். அதாவது சேலஞ்சஸ் பாட்டில் நெக்ஸ்ட் ஃபேஸ்டு பை இந்தியன் எலக்ட்ரிசிட்டி செக்டர். இந்த செக்டரை அதிகமாக நம்ம வந்து நிறைய பேசியிருப்போம். டிஸ்காம் யோஜனா பற்றிலாம் நிறைய பேசியிருப்போம். இந்த செக்டர்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதாவது ஒரு கண்ட்ரியோட எலக்ட்ரிசிட்டி செக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்போது தான் அங்கே இண்டஸ்ட்ரி வளரும். இண்டஸ்ட்ரி வளர்ந்தா தான் கண்ட்ரியோட எக்கானமி வளரும். ஸோ கண்ட்ரி டெவலப்மெண்ட் அப்படின்றது நடக்கும். ஸோ எலக்ட்ரிசிட்டி செக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால இந்த கொஸ்டின் இருக்கு. 5.3 வாங்கியிருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லாவே எழுதியிருக்காங்க. ஒரு 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 சின்ன ஸ்பேஸ் கூட மிஸ் பண்ணாம எழுதியிருக்காங்க. நிறைய பாயிண்ட் எழுதியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 4th கொஸ்டின், கோஸ்டல் ரீஜன்ல எதெல்லாம் அண்டர் த்ரெட் டியூ டு ரைசிங் சீ லெவல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கடல் மட்ட உயர்வுனால என்னென்ன கோஸ்டல் பகுதிகள்ல பாதிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு மேப் போட்டிருக்காரு, பகுதிகள் நோட் பண்ணியிருக்காரு. பட் கோஸ்டல் ரீஜன் அதை பத்தி இன்னும் கொஞ்சம் அவர் நல்லா எழுதிக்கலாம். ஸோ இதுல ஒரே வேல்யூட்டர் 0 போட்டிருக்காங்க, ஒரே வேல்யூட்டர் 4 மார்க் கொடுத்துருக்காங்க. பட் எல்லா ரீஜனையுமே இவர் அட்ரஸ் பண்ணியிருக்காரு. அதாவது சில கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணிருப்பாங்க, நம்ம கோஸ்டல் ரீஜன், சுந்தர்பன்ஸ் அது மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஐலாண்ட்ஸ் பத்தி நோட் பண்ணிருக்கவே மாட்டாங்க. இவங்க ஐலாண்ட்ஸ் பத்தியும் எழுதியிருக்காங்க. ஆனாலும் ஒரு எவல்யூட்டர் 0 கொடுத்துருக்காங்க, இன்னொருத்தவங்க 4 கொடுத்துருக்காங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் ரீஜன்ஸ் பத்தி கரெக்டா அவங்க பேசி இருந்திருக்கலாம் கொஸ்டின்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா FAO கொஸ்டின். FAO, WHO, யூனிசெஃப் பத்தின கொஸ்டின். எல்லா கேண்டிடேட்டுமே இந்த கொஸ்டின் அட்டன் பண்றாங்க நான் பார்த்த வரைக்குமே. ஸோ 3 ஆர்கனைசேஷன் பத்தி எழுதியிருக்காரு. இந்த கொஸ்டின் அப்படிதான் நிறைய எழுதியிருக்காங்க. எப்போ டிக்ளரேஷன் அல்டா டிக்ளரேஷன் எப்போ அல்டாமேட்டர் டிக்ளரேஷன் எப்போ ஆரம்பிச்சாங்க, இதுக்கு உட்பட எல்லாமே எழுதியிருக்காங்க. ஸோ இது நல்ல அட்டெம்ப்ட். இந்த கொஸ்டின் நல்லா எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 7th கொஸ்டின், ஜெனட்டிக் இன்ஜினியரிங்ல
மைக்ரோப்ஸ் இதுல என்னென்ன ரிஸ்க் இருக்கு அப்படின்ற கொஸ்டின். இது சயின்ஸ் கொஸ்டின். ஸோ டெக்னாலஜிக்கல் வைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக எழுதியிருக்காரு. ரெடியூசஸ் சீட், பயோடைவர்சிட்டி, மோனோக்ராப்பிங், அதே மாதிரி ஆல்ஃபா பீட்டா டைவர்சிட்டிஸை ரெடியூஸ் பண்ணுது, இதெல்லாமே சொல்லியிருக்காரு. எக்ஸாட்டிக் ஸ்பீசிஸ் பற்றியும் சொல்லியிருக்காரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எவல்யூட்டர் ஃபுல் மார்க் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி 6 மார்க் கொஸ்டின். லாஸ்ட் குரூப் 2 மெயின்ஸில் 6, 12, 15 அவ்வளோ மார்க்ஸ் இருந்தது. அதான் பேட்டர்ன். இப்போ இருக்கிற குரூப் 2ல தான் 10 மார்க் அண்ட் 15 மார்க்ஸ் இருக்கு. ஸோ இதில் 6 மார்க் கொஸ்டினுக்கு 6 வாங்கியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஸ்கோர் பண்ண ஒரு நல்ல கொஸ்டின். லாஸ்ட் லைன் வரைக்கும் எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா இந்த கேண்டிடேட்டு. பின்னாடி இருந்த இந்த 4 லைனையுமே மேனேஜ் பண்ணி எழுதியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எழுதணும். பட் அதுக்காக ரொம்ப ஓவர் கண்டென்ட்டை டம்ப் பண்ணும்போது நான் காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. பின்னாடி பேப்பர் என்ன ஆகிட்டே இருக்குன்னா ரொம்ப ஸ்பேஷியஸாக போகுது. கண்டென்ட் அவரால் எழுத முடியல, அவர் தெரிஞ்சும் நிறைய எழுத முடியாத மாதிரி போகுது இந்த கேண்டிடேட்க்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இது பார்ட் கொஸ்டின். தட் இஸ் 2 பார்ட்டாக இருக்கு. பயோஜெட் ஃபியூல், எலக்ட்ரானிக் கோட்டிங் மிஷின். ஒன்று சயின்ஸ், இன்னொன்று வந்து ஜெனரல் கொஸ்டின். இந்த கொஸ்டின் நல்லா எழுதியிருக்காரு. 2 எவல்யூட்டருமே ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. 6 கொடுத்துருக்காங்க. 2 எவல்யூட்டருமே 6 கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே கொண்டு வந்திருக்காரு. எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் எப்போ ஸ்டார்ட் பண்ணோம், ஆர்டிக்கல் என்ன, எல்லாமே கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி பயோஜெட் ஃபியூல் கொஸ்டின் நல்லா எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 9th கொஸ்டின் கல்பாக்கம் அணுமின் நிலையம் பற்றியும் மிஷன் சக்தி திட்டம் பற்றியும் கேட்டிருக்காங்க. இது மாதிரியான கொஸ்டினுக்கு நமக்கு மேப் தேவையில்லை. ஒரு 6 மார்க் கொஸ்டினுக்கு இட் இஸ் நாட் கம்பல்சரி டு ட்ரா மேப். ஆனால் இந்த கேண்டிடேட் எழுதியிருக்காங்க. கடைசி வரைக்கும் மிஷன் சக்தி ஃபுல்லாக எழுதியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எவல்யூட்டர் இவங்களுக்கு 6 மார்க் கொடுத்துருக்காங்க. செகண்ட் எவல்யூட்டர் 4.5 மார்க் கொடுத்துருக்காங்க. அதாவது டாப்பர்ஸ் பேப்பர் நம்ம ஃபர்ஸ்ட் டே போஸ்டிங் எடுத்துருப்பாங்க இல்லைங்களா, ஒரு டாப் 100 ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க கூட நிறைய கொஸ்டின்ல வந்து பார்த்தீங்கன்னா 6 மார்க்ஸ்க்கு 6 அவுட் ஆஃப் 6 வாங்கினது இல்லை. பட் இந்த கேண்டிடேட் வந்து 6 மார்க் 6 அவுட் ஆஃப் 6 நிறைய கொஸ்டின் வாங்கியிருக்காரு. ஸோ அவ்வளோ அழுத்தம் திருத்தமா எழுதியிருக்காரு. 6 மார்க் கொஸ்டின்ல ரொம்ப எக்ஸலண்டா பண்ணியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா 11th கொஸ்டின் டிஜிட்டல் ஈகோசிஸ்டம் ஃபார் ஸ்கில்லிங் அண்ட் லைவ்லிஹுட் தேஷ் டேக் இ போர்ட்டல். அவங்களே கரெக்டாக சொல்லியிருக்காங்க. டிஜிட்டல் எக்கோசிஸ்டம் அப்படின்னு ஸ்கில்லிங்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஆவரேஜான ஒரு ஸ்கோர் தான். ஃபர்ஸ்ட் எவல்யூட்டர் 2 மார்க், செகண்ட் எவல்யூட்டர் 4 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த பேஜ்ல இந்த கொஸ்டின் கண்டினியூ ஆகுது. இதுக்கும் 7 பாயிண்ட் கொடுத்துருக்காரு. ஒரு 6 மார்க் கொஸ்டினுக்கு 7 பாயிண்ட் கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 12th கொஸ்டின் டிஸ்கஸ் இன் டீடைல் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் இந்தியன் அக்ரிகல்ச்சர் செக்டார். இந்தியன் அக்ரிகல்ச்சர் செக்டார்ல நம்முடைய மெய்நிகர் மாற்றம் அது குறித்து சொல்லுங்க அப்படின்னு இருக்காங்க. நம்ம எல்லா ஆன்சர்லையும் தேடிட்டே இருந்த உழவன் ஆப் யாராவது எழுதுவாங்கன்னு இந்த கேண்டிடேட் அதையும் எழுதியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் எவால்யூட்டர் 4.5 கொடுத்துருக்காங்க. செகண்ட் எவால்யூட்டர் 3 மார்க் கொடுத்துருக்காங்க. நானோ யூரியா எழுதியிருக்காங்க. ஃபெர்டிலைசர் சப்சிடி பற்றி எழுதியிருக்காங்க. ஃபாரெக்ஸ் பற்றி எழுதியிருக்காங்க. இஃப்கோ பற்றி எழுதியிருக்காங்க. ஈனாம் எழுதியிருக்காங்க. ஸோ நிறைய பாயிண்ட்ஸ் அவங்க வந்து சாயில் ஹெல்த் கார்டு பற்றி எழுதியிருக்காங்க. இன்டகிரேட்டட் நியூட்ரியன் மேனேஜ்மெண்ட் பற்றி எழுதியிருக்காங்க. இன்னமும் நம்ம மிஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னோம்னா ப்ரெசிஷன் ஃபார்மிங் பற்றி இந்த கேண்டிடேட் எழுதியிருக்கலாம். பட் ஸ்டில் இது நல்ல ஒரு அட்டெம்ப்ட். 7 பாயிண்ட் எழுதியிருக்காங்க. ஒரு 6 மார்க்குக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 7 பாயிண்ட் 8 பாயிண்ட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கண்டென்ட் நிறையாவே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 13th கொஸ்டின். இதுல பாத்தீங்கன்னா கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்சி எஸ்டி பாப்புலேஷன் கம்யூனிட்டிக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் மேற்கொண்ட ஸ்கீம்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. இதுலயும் 8 பாயிண்ட் எழுதியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எவல்யூட்டர் 1.5, செகண்ட் எவல்யூட்டர் 3 மார்க் கொடுத்துருக்காங்க. ரிசர்வேஷன் சொல்லியிருக்காங்க. கேவிஏடிபி சொல்லியிருக்காங்க. புதுமை பெண் ஸ்கீம் சொல்லியிருக்காங்க. ஃப்ரீ ஹோம்ஸ் ஃபார் நரிக்குறவா சொல்லியிருக்காங்க. ஏகலைவா மாடல் ஆஃப் ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ் சொல்லியிருக்காங்க. முத்ரா பேங்க் சொல்லியிருக்காங்க. முத்ரா பேங்க் ஸ்கீம் அது சொல்லியிருக்காங்க. செல்ஃப் ஹெல்ப் குரூப் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் படிக்கிற மாதிரி எழுதியிருக்கலாம். இப்போ செல்ஃப் ஹெல்ப் குரூப் எழுதியிருக்காங்கன்னா ஒரு அண்டர்லைன் பண்ணியிருக்கலாம்.
கேவிஏடிபி எழுதியிருக்காங்களா அதில் ஒரு அண்டர்லைன் பண்ணியிருக்கலாம், முட்ரா ஒரு அண்டர்லைன், இதெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹைலைட்டாக தெரிஞ்சிருக்கும். இன்னமும் இவ்வளோதான் இதில் பாயிண்ட்ஸ் எழுத முடியும், பெருசாக இதில் நிறைய எழுத முடியாது. ஆனாலும் மார்க் கம்மியாக இருக்குது. ஸோ அவங்களோட ப்ரெசன்டேஷன்ல இங்கே மிஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நம்ம எழுதும்போது இப்போ ஒரு 6 மார்க் கொஸ்டினுக்கு எப்படி எழுதணும், ஒரு ஐடியலான ஆன்சர் எப்படி இருக்கும்? எப்பவுமே பார்த்தீங்கன்னா 6 மார்க் கொஸ்டினுக்கு 5 to 6 பாயிண்ட்ஸ் கொடுங்க. 2 பார்ட்டா பிரிச்சிருந்தாங்கன்னா ஒருவனுக்கு ஒரு 3 பாயிண்ட்ஸ் 4 பாயிண்ட்ஸ் கொடுங்க. கொடுத்துட்டு நீங்க சொல்ல வர முக்கியமான அந்த கீ டேர்ம்ஸ் எல்லாம் அண்டர்லைன் பண்ணுங்க. பாக்ஸ் போடணும் அப்படின்றது கூட கிடையாது, அட்லீஸ்ட் அண்டர்லைன் பண்ணுங்க. ஏன்னா கீ டேர்ம்ஸ் அப்படின்றத பார்த்த உடனே நீங்க ஆன்சர் நியர்னஸ் டு த ஆன்சர் வந்துட்டீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அப்போ நமக்கு மார்க் போடுறதுல ஈஸியா இருக்கும் எவல்விட்டுக்கு. ஸோ அப்போ என்ன ஆகும்னா உங்களோட ரேங்க் கொஞ்சம் அதிகமாகும், நீங்க சர்வீஸ் நினைச்ச சர்வீஸ் வாங்க முடியும். ஸோ இதெல்லாம் இந்த ப்ரெசன்டேஷன்ல நம்ம நிறைய கண்டென்ட் எழுதுறோம் அப்படின்றதுக்காக கொடுத்த கண்டென்ட்டை ஷார்ட் பண்ணி அழகா நீட்டா காமிங்க, நீங்க எழுதியிருக்கீங்கன்றத காமிங்க. இந்த இடத்துல எல்லாமே எழுதியிருக்காரு அவரு. ஆனா அந்த கேண்டிடேட் அவங்க பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இதுல ஹைலைட் பண்ணாம விட்டுட்டாங்க. ஸோ 1.53 அப்படின்றது லோயஸ்ட் தான் இதுக்காக. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின், கரப்ஷனுக்கான லெஜிஸ்லேட்டிவ் மெஷர்ஸும் ஸ்ட்ரக்சரல் மெஷர்ஸும் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இவங்களோட ஸ்கோர் இந்த கொஸ்டினுக்கு 2, 3.5. ஆல்மோஸ்ட் இவங்க 2 இதாக பிரிச்சு எழுதியிருக்காங்க. எல்லா கேண்டிடேட்ஸுமே மேக்ஸிமம் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் வந்து ஸ்ட்ரக்சரல் மெஷர்ஸ் என்ன, லெஜிஸ்லேட்டிவ்ஸ் இதெல்லாம் என்ன அப்படின்றத பிரிச்சு பிரிச்சு எழுதியிருக்காங்க, இவங்களும் எழுதியிருக்காங்க. பட் ஓவர் டம்பிங் வேண்டாம், எல்லா கொஸ்டின்லையும் நம்ம ஓவராக எழுதுறோம்னு சொல்லிட்டு அதிகமாக எழுதி நிறைய எனர்ஜி வேஸ்ட் பண்ணுறோம். அந்த அளவு நமக்கு ஈல்டு இல்லை, மார்க் கிடைக்கல பார்த்தீங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா 15th கொஸ்டின், கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் இன் மேனேஜிங் COVID-19. இந்த கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா நிறைய எழுதியிருக்காரு. ஸோ 2, 3 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க இந்த கேண்டிடேட். இங்கே பார்த்தீங்கன்னா COVID-19ல வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் பற்றி எழுதியிருக்காங்க, நீத்தி ஆயோக் பற்றி எழுதியிருக்காங்க, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி பற்றி எழுதியிருக்காங்க, 1 lakh crore லாங் டேர்ம் லோன் டு ஸ்டேட்ஸ் அதுக்கு எடுத்திருக்காங்க, ஃபினான்ஸ் கமிஷன் பற்றி எழுதியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஹி டச்ட் ஆல் த பாயிண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் ஆல் த பாயிண்ட்ஸ். அதனால அவரால் மார்க் அந்த அளவாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் த ப்ராப்ளம், நம்ம நிறைய எழுதுறோம்னு சொல்லிட்டு டம்பிங் வேண்டாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் த எக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் சோஷியலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் தட் லீட் டு டொமஸ்டிக் வயலன்ஸ். எஸ், இவர் இந்த கொஸ்டின் வந்து சோஷியல் டேர்ம்ஸ் போட்டு எழுதணும், அந்த மாதிரி எழுதியிருக்காங்க இந்த கேண்டிடேட். ஸோ இதுக்கு 4.5 ஃபர்ஸ்ட் எவலேட்டர் கொடுத்துருக்காங்க, 3.5 செகண்ட் எவலேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ சோஷியலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பேட்ரியாரிக்கல் சொசைட்டி கொடுத்துருக்காங்க, இல்லிட்ரஸி கொடுத்துருக்காங்க, ஃபினான்ஷியல் அட்டானமி இல்லை, லேக் ஆஃப் டிசிஷன் மேக்கிங் பவர், everything he touched. lack of women empowerment, child bearing, maternal benefits இல்லை, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ சொல்யூஷனும் கொடுத்துருக்காங்க, புதுமை பெண் ஸ்கீம் இதெல்லாம் வந்து ஒரு சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த கொஸ்டின் நல்லாவே எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், இதுவும் ஒரு சயின்ஸ் கொஸ்டின். ஸோ சயின்ஸ் கொஸ்டின் என்ன ஆகும்னா, அதுக்கு சயின்ஸ்னா ரைட்னா ரைட், ராங்னா ராங், அவ்வளோதான். எழுதும்போது நம்ம சரியான பாயிண்ட்டை போட்டு எழுதணும், அங்கே என்ன கேட்டிருக்காங்களோ அது ஃபோக்கஸ் மாறாமல் எழுதணும். சயின்ஸ் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் அப்படிதான். அப்படி எழுதுனீங்கன்னா சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் அதுதான் டு த கோர் எழுதுனீங்கன்னா நிறைய மார்க் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் சர்வீசஸ், டிரான்ஸ்மிஷன் மீடியா, ப்ரோட்டோகால்ஸ், ஃபர்ஸ்ட் எவலேட்டர் 4 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க, செகண்ட் எவலேட்டர் ஒரே ஒரு மார்க் தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் இது டெக்னிக்கலாக எழுதிருக்கலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ்ட் எழுதிருக்கலாம். ஏன்னா நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் நம்ம சிலபஸ் இருந்திருக்கு, ஜஸ்ட் நம்ம 11th 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக்ஸ் ஒன்ஸ் ஓவரால் ரீட் போயிருந்தாவே போதும். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா இதோட 12 மார்க் கேள்விகள் ஆரம்பிக்குது, 6 மார்க் கேள்விகள் முடியுது. 12 மார்க்ல 10 கேள்விகள் நம்ம எழுதுறோம். அந்த முதல் கேள்வி, இது 3 பார்ட் இருக்கிற கேள்வி. சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம், கிரீன் தமிழ்நாடு மிஷன், நீல்கிரி தார் ப்ராஜெக்ட். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சடான ரிவ்யூஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான். 9 and 3, ஃபர்ஸ்ட் எவலேட்டர் 9 கொடுத்துருக்காரு, செகண்ட் எவலேட்டர் 3 மார்க்ஸ் தான் கொடுத்துருக்காரு. இந்த கொஸ்டினுக்கு 12 மார்க் கொஸ்டின் இது ஆக்சுவலி. ஸோ செகண்ட் எவலேட்டர் 9 கொடுத்துருந்தாங்கன்னா இவரோட ஸ்கோர் கிட்டத்தட்ட 6 மார்க் அதிகமாயிருக்கும், 154 160 ஆயிருக்கும். இன்னும் நல்ல டிபார்ட்மெண்ட் அவருக்கு கிடைச்சிருக்கும். ஸோ பட் நல்லா எழுதியிருக்காங்க, மெனு கார்ட்லேருந்து எல்லாமே போட்டு நல்லா எழுதியிருக்காங்க, அப்ஜெக்டிவ் எழுதியிருக்காங்க, நீல்கிரி தார் ப்ராஜெக்ட்ஸுமே எழுதியிருக்காங்க, ஃபண்டிங் எல்லா மெக்கானிசமே அவர் கவர் பண்ணியிருக்காரு.
நெக்ஸ்ட் 20th கொஸ்டின் டிஸ்கஸ் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் பட்ஜெட்டிங். இங்க நம்ம என்ன பண்றாங்கன்னா எல்லா கேண்டிடேட்ஸுமே பிரின்சிபல் ஆஃப் பட்ஜெட்டிங் போட்டு டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட் போடுறாங்க. கடைசியா வந்து பிரின்சிபல்ஸ் இன்வால்வ் அப்படின்னு போடுறாங்க. நான் என்ன சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் அந்த பிரின்சிபல்ஸ்க்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் பட்ஜெட் போடுங்க. 8 பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா? லாஸ்ட் வர என்ன ஆயிடுச்சுன்னா இங்க பாருங்க 3 பாயிண்ட் அப்படியே ஓவர்லாப் ஆயிடுச்சு. இதுக்கு பதிலா இந்த 8 பாயிண்டா கரெக்டா நீட்டா அவர் கரெக்டா சொல்லியிருந்தாரு, எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு, நிறைய மார்க் வந்திருக்கும். சோ இதுல பாத்தீங்கன்னா 6 மார்க்ஸ் அண்ட் 4 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 12 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் இதுவும் ஒரு 3 பார்ட் கொஸ்டின். இன்கிரெடிபிள் இந்தியா, பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா, இந்தியாவோட டார்கெட் ஃபார் 5 ட்ரில்லியன் எக்கானமி. இது நல்லா எழுதியிருக்காங்க. பட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 பார்ட் நல்லா அட்ரஸ் பண்ணிட்டு தேர்ட் பார்ட்டை விட்டுட்டாங்க. செகண்ட் பார்ட்டும் நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் பார்ட்டும் நல்லா இருக்கு. பட் தேர்ட் பார்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு. ஸ்பேஸும் சரி, அதுக்கான பாயிண்ட்டும் சரி ரொம்ப கம்மியா இருக்கு. அதாவது ஈக்குவலா ஒரு ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணுங்க. அதாவது ஒரு ஒரு கொஸ்டினுக்கும் அதுக்கு தேவையான அளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அந்த கொஸ்டினுக்கு ஒரு ஒரு செக்ஷனுக்கும் தேவையான அளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஒரு ஒரு பார்ட்டை மட்டும் நல்லா பண்ணிட்டு இன்னொரு பார்ட்டை நல்லா பண்ணலைன்னா நமக்கு அதுக்கான மார்க் குறையும். அதோட கரஸ்பாண்டிங் ரேஷியோல இருக்கிற மார்க் குறையும். அதே மாதிரி தான் ஒரு பேப்பர் அப்படின்னா 6 மார்க்னா 6 மார்க் அளவுக்கான தேவையான விஷயங்கள் எழுதுங்க. 12 மார்க்னா 12 மார்க் தேவையான எழுதுங்க. 15 மார்க்னா அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் அதிகமா எழுத வேண்டியிருக்கும். பேப்பரும் ஸ்பேஸும் அந்த அளவு இருக்கும் நமக்கு. ஸோ அதை மேனேஜ் பண்ணுங்க. ஒரே இடத்துல நிறைய உங்களோட டைமையும் உங்களோட கண்டென்ட்டை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உங்க எனர்ஜியும் ஒரே இடத்துல டம்ப் பண்ணாதீங்க. மார்க் அப்போ நம்ம ஒரே இடத்துல ஃபோக்கஸ் ஆயிருக்குமே தவிர ஸ்கேட்டர்டா ஸ்ப்ரெட்டா இருக்காது. எப்பவுமே ஒரு நல்ல ரேங்க் வாங்கணும் அப்படின்னா நம்ம மார்க் எப்படி இருக்கணும், ஓவராலா ஸ்ப்ரெட் ஆயிருக்கணும். எல்லா கொஸ்டின்லயும் அந்த ஆவரேஜ் மார்க்ஸ் நம்ம வந்து ரீச் பண்ண ட்ரை பண்ணணும். ஆவரேஜ் டாப்பரோட மார்க், அதாவது இப்போ நம்ம லாஸ்ட் சிஎம்எல் எடுத்து டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா கன்சல்டேட்டிவ் மார்க் லிஸ்ட்ல நம்மளோட டாப்பர் வந்து கிட்டத்தட்ட 64 to 65% மார்க் வாங்கியிருக்காங்க. ஸோ எல்லாத்துலயும் 60% அப்படின்றது நம்மளோட ஆவரேஜ் பெஸ்ட் ஸ்கோரா இருக்கும். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மார்க் கொஸ்டினுக்கு 4 மார்க் வாங்குறது, ஒரு 12 மார்க் கேள்விக்கு ஒரு 7 to 8 மார்க் வாங்குறது, ஒரு 15 மார்க் கேள்விக்கு 9 மார்க் 8 மார்க் 10 மார்க் கிட்ட வாங்குறது, இதெல்லாம் வந்து ஒரு பெஸ்ட் பெஸ்ட் ஸ்கோர்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா அந்த மாதிரி பெஸ்ட் ஆவரேஜ் வாங்கணும்னா நம்மளோட கொஸ்டின் எழுதுறதும் எல்லா செக்ஷனையும் நம்ம எழுதியிருக்கணும். எல்லா கொஸ்டினுக்கும் அந்த அளவு ஸ்ட்ரெஸ் பண்ணி எழுதியிருக்கணும். தேவையானதை தேவையான இடத்துல எழுதியிருக்கணும். தேவையான இடத்துல அதை ஹைலைட் பண்ணி எழுதியிருக்கணும். ஏன்னா எல்லா கேண்டிடேட்டுமே படிக்கிறாங்க. இப்ப யாருமே கம்மியா படிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. பட் எங்க ப்ராப்ளம் வருதுன்னா எக்ஸிகியூஷன் தான் ப்ராப்ளம் வருது. ஒரு பேப்பரை பிரசன்ட் பண்றதுலயும் கண்டென்ட்டை கொடுக்கறதுலயும் தான் இங்க சிக்கல் வருது. அதுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம்னா நிறைய மார்க் டெஸ்ட் எழுதுங்க. நிறைய இடத்துல எவால்யூஷன் வந்து செக் பண்ணுங்க. உங்க பேப்பரை நீங்களே ஒரு பெஸ்ட் எவல்யூட்டரா இருந்து அங்க கிரிட்டிசைஸ் பண்ணுங்க உங்க பேப்பரை. இந்த இடத்துல நான் இன்னும் கொஞ்சம் இந்த இடத்துல நான் கொஞ்சம் நல்லா எழுதியிருக்கணும். இல்ல இங்க கொஞ்சம் அதிகமா எழுதிட்டேன். இதெல்லாம் வந்து வேற பெருசா வெளியில எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நீங்க எடுக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல. உங்களோட பேப்பர் ரிவ்யூ பண்ணுங்க. நீங்க லாஸ்ட் டைம் ஏதாவது மெயின்ஸ் எழுதிருக்கீங்க, இல்ல ஏதாவது ஒரு இடத்துல டெஸ்ட் எழுதிருக்கீங்க அப்படின்னா உங்க பேப்பர்ஸை தயவு செஞ்சு எடுத்து பாருங்க. ஏன்னா இட்ஸ் நாட் டூ லேட். நீங்க எடுத்து பாருங்க. சர்வீஸ் வாங்கியிருந்தாலும் சரி, அடுத்த சர்வீஸ்க்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாலும் சரி, ஒரு ஃப்ரெஷரா இருந்தாலும் சரி. ஃப்ரெஷர் என்ன பண்ணிருப்பீங்கன்னா நீங்க இது வரைக்கும் மெயின்ஸ் எழுதலைன்னா இப்ப நாங்க கொடுக்குற மெயின்ஸ் பேப்பர்லாம் பாத்துக்கோங்க. அதாவது நம்ம தப்பு பண்ணி அந்த மிஸ்டேக்ஸை வந்து சரி பண்ணி நம்ம வந்து சர்வீஸ் வாங்குறது அப்படின்றது ஒரு வே. ஆனா மத்தவங்கள தப்புல இருந்து நம்ம கத்துக்கிட்டு நம்ம தப்பு பண்ணாம இருந்து ஒரு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இல்ல செகண்ட் அட்டெம்ப்ட்ல சர்வீஸ் வாங்குறது அப்படின்றது பெஸ்ட் வே. ஏன்னா அதிக அட்டெம்ப்ட்ஸ் போகும்போது நம்ம அதே அளவு ஸ்டாமினாவோட இருக்க முடியாது. ஸோ பி கேர்ஃபுல். நம்மளோட எங்கெங்கெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதை நம்ம வந்து எவ்வளவு சீக்கிரம் கம்மி பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கம்மி பண்ணி சர்வீஸ் வாங்கணும். அல்டிமேட் எய்ம் வந்து நம்ம சர்வீஸ் வாங்குறது தான். நாம மிஸ்டேக் பண்ணி கத்துக்கிட்டு வாங்கினாலும் சரி, மத்தவங்களோட மிஸ்டேக்ஸ்ல இருந்து நம்ம கத்துக்கிட்டு சர்வீஸ் வாங்கினாலும் சரி, அதுதான் பெஸ்டா இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 22nd கொஸ்டின். அனலைஸ் த அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஸ்டேட் கண்ட்ரோல் ஓவர் ஹிந்து டெம்பிள்ஸ். இந்த கொஸ்டின் அனலைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. சாரி, லாஸ்ட் கொஸ்டினுக்கு நம்ம ஸ்கோர் சொல்லல. இது ஒரு எவாலுவேட்டர் 10 மார்க் கொடுத்துருக்காங்க, இன்னொரு எவாலுவேட்டர் 4 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆவரேஜா பாத்தீங்கன்னா இவருக்கு 7 மார்க் அந்த மாதிரி கிடைச்சிருக்கும். இந்த இதுல பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் பேஜ்ல ஒரு 2 லைன் இருக்கு, அதையும் எழுதியிருக்காரு ஒரு கேண்டிடேட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் கண்ட்ரோல் ஓவர் ஹிந்து டெம்பிள்ஸ் அட்வான்டேஜஸ் என்ன? டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் என்ன? அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் சொல்லியிருக்காங்க, டிஸ்அட்வான்டேஜ் சொல்லியிருக்காங்க. இது ஆவரேஜா பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். 3, 7 மார்க்ஸ். ஃபர்ஸ்ட் எவல்யூட்டர் 3, செகண்ட் எவல்யூட்டர் 7. ஒரு கன்க்ளூஷனும் குடுத்திருக்காரு. இது ஒரு ஐடியல் பிரசன்டேஷன் என்ன கேட்டோம்னா. இப்போ அட்வான்டேஜ் வந்து ஒரு 11 பாயிண்ட் குடுத்திருக்காங்க. டிஸ்அட்வான்டேஜ் 6 பாயிண்ட் குடுத்திருக்காங்க. கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 லைன், ஒரு 1 1/2 லைன் குடுத்திருக்காங்க. ஸோ ஸ்ட்ரக்சர் வைஸ் இது நல்லா இருக்கு. கன்டென்ட் வைஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதிருக்கலாம். பட் இந்த மாரி எழுதினதும் நல்லா இருக்கு. நல்ல அட்டெம்ப்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, 23rd கொஸ்டின். இது வந்து 2 ஆர்கனைசேஷன் பத்தி சொல்றாங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆர்கனைசேஷன், டிஸ்ட்ரிக்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி அத பத்தி கேட்டிருக்காங்க. அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கோஆர்டினேஷன் அண்ட் மானிட்டரிங் கமிட்டி அத பத்தி கேட்டிருக்காங்க. இது 2மே என்னன்னா, நம்ம டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டீஸ் அண்ட் நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், அதாவது நம்ம மக்கள் பிரதிநிதிகள், எம்பி, எம்எல்ஏ, அதே மாரி லோக்கல் பாடியில இருக்கு நம்மளோட கவுன்சிலர்ஸ், எல்லா ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் அங்க இருப்பாங்க. அந்த கமிட்டில மெம்பர்ஸா இருப்பாங்க. அவங்க நம்மளோட ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாமே பார்ப்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல கோஆர்டினேட் பண்ணுவாங்க. இன்னும் சொல்ல போனோம்னா, ஃபர்ஸ்ட் சொன்னோம் இல்லைங்களா, டிஸ்ட்ரிக்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி. அதோட முக்கியமான வேலை என்னன்னா, ஆன்டி பாவர்ட்டி மெஷர்ஸ் எடுக்கிறது தான். 2வது சொன்னோம் இல்லைங்களா, டிஸ்ட்ரிக்ட் லெவல் கோஆர்டினேஷன் கமிட்டி. இதோட முக்கியமான வேலை என்னன்னா, ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். அதாவது நம்ம ஸ்கீம்ஸ் இருக்குன்னா, அந்த ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றது தான் இதோட ஃபோக்கஸ் ஏரியா. ஸோ இவங்க ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 7, 3. பார்த்தீங்கன்னா, இப்பவே நமக்கு தெரியுது இவரோட பேப்பர்ல கொஞ்சம் ஸ்பேஸ் விட ஆரம்பிச்சுட்டாங்க. அவரால அவ்வளோ ஹோல்ட் பண்ண முடியும். டைம் போயிருந்திருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் 12 மார்க். சைல்டு வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ் இன் இந்தியா. குழந்தை நலன்புரி நடவடிக்கைகள். இதுல பார்த்தீங்கன்னா, ஒரு 7 பாயிண்ட் குடுத்துருக்காங்க. 7 பாயிண்ட் குடுத்துட்டு உள்ளேயும் சப் பாயிண்ட்ஸ் குடுத்துருக்காங்க. தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. இது நல்ல ஆன்சர். நல்லா எழுதியிருக்காங்க. ஸோ 10, 7 மார்க்ஸ் இதுக்காக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, 26வது கேள்வி. இங்கேருந்து என்ன ஆயிருக்குன்னா, அவரோட எனர்ஜி லெவல் நல்லாவே ட்ராப் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் காட்டுறேன் பாருங்க. இண்டஸ்ட்ரியல் காரிடார் பத்தி எழுதியிருக்காங்க. ஸோ ஹைலி ஸ்பேஷியஸ். இங்க நெறைய இந்த கொஸ்டின்ல நெறைய நம்ம தப்பு பண்றோம். இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸையும், இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸையும் நம்ம மிஸ்மேட்ச் பண்ணி எழுதுறோம். இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ் அப்டின்னா நம்ம எழுத வேண்டியது சென்னை பெங்களூர் இண்டஸ்ட்ரியல் காரிடார், சென்னை கன்னியாகுமரி இண்டஸ்ட்ரியல் காரிடார், டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார், இதெல்லாம் நம்ம எழுதணும். கோயம்புத்தூர், கொச்சின் இண்டஸ்ட்ரியல் காரிடார், இதெல்லாம் நம்ம எழுதணும். இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ் தான் எழுதணுமே தவிர, இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் இல்ல. கிளஸ்டர்ஸ் அப்டின்னா என்னன்னா, டெஃபினெட்லி இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ இணைக்கிறது தான் காரிடார்ஸ். பட் இது வந்து சாலைகள். இது வந்து தொழில் ஃபோக்கஸா இருக்கிற இடங்கள். ஓகேங்களா? ஸோ 2த்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. நெறைய நம்ம கிளஸ்டர்ஸ் எழுதுறாங்க. பார்த்துக்கங்க. கொஸ்டின் நல்லா வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்க. ஸோ இது என்ன ஆயிடுச்சு அப்டின்னா, அவரோட மார்க்ஸ் ரொம்பவுமே ட்ராப் ஆயிடுச்சு. 0.5 ஒரு ஃபர்ஸ்ட் எவல்யூட்டர் குடுத்துருக்காங்க. 6 மார்க் 2வது எவல்யூட்டர் குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது. தட்ஸ் ஆல். அடுத்தது சயின்ஸ் கொஸ்டின். சயின்ஸ் கொஸ்டின் அதான். எதுவுமே கரெக்ட்டா எழுதுனோம்னா நெறைய மார்க் குடுப்பாங்க. ஏதாவது தப்பா எழுதினாவோ, இல்ல ஸ்ட்ரக்சர்ல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தாலோ, டெக்னிக்கலா நம்ம இதெல்லாம் டீல் பண்ணலைன்னா கம்மி மார்க் தான் குடுப்பாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, அவரோட ஃபுல் ஃப்ளோவே மிஸ் ஆயிருக்கு. ஒரு 6 மார்க் அவர் எப்படி எழுதியிருந்தாரு. இப்போ ஒரு 12 மார்க் அவரால எப்படி எழுத முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஏன்னா நமக்கு லிமிட்டட் டைம் தான். 3 ஹவர்ஸ் டைம் தான். லிமிட்டட் சோர்சஸ் தான். அத வச்சு தான் நம்ம எக்ஸலென்ட்டா பண்ணணும். எல்லா கொஸ்டினுமே தேவையான அளவு பண்ணணும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா, மார்க் ரொம்ப ட்ராப் ஆயிருக்கு. 0.5 அண்ட் 3. ஃபர்ஸ்ட் எவல்யூட்டர் 0.5, செகண்ட் எவல்யூட்டர் 3 மார்க்ஸ் குடுத்துருக்காங்க. இது பொறுத்தவரைக்கும் நம்ம பி காம்ப்ளெக்ஸ் பத்தி தான் கேட்டிருக்காங்க. எல்லாருமே படிச்சிருப்போம். ஸோ விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், அது இருக்க ஒரு விட்டமின் B1, B2 இத பத்தி எழுதிட்டு, அத வந்து எலிமினேட் பண்ணியிருக்கலாம். ஒரு சப் ஹெட்டிங்கா போட்டு அத எலிமினேட் பண்ணியிருக்கலாம். அப்படி பண்ணாம ஜெனரலா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு ஒரு ஜெனரல் ஓவரால் வியூ அப்படியே போட்டு குடுத்துட்டு போயிட்டாரு. அடுத்த கொஸ்டின் 28வது கேள்வி. இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ். இந்த கொஸ்டினுமே பார்க்கலாம். நெறைய ஸ்பேஸ் இருக்கு. கன்டென்ட் அவரால தர முடியல. அந்த கேண்டிடேட்னால தர முடியல. ஒரு லாஸ்ட் டைம் எழுதின கொஸ்டின்ஸ்க்கும் இதுக்கும் நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு.
ஸோ ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 8 and 4. இந்த லாஸ்ட் பேஜ் வரைக்கும் எழுதியிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் 29th கொஸ்டின். இதுவும் அதுதான், கிராஃபின் சயின்ஸ் கொஸ்டின். சயின்ஸ்னா வாட் இஸ் ரைட் வாட் இஸ் ராங், அவ்வளோதான். இதுல நடுவில் அப்படின்றதுலாம் ஒன்றும் இல்லை. ஸோ எழுத முடியல. ஸோ ரொம்ப கம்மியாக தான் மார்க் வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் என்ன ஆச்சு அப்படின்னா, இவங்க வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்காங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா கொஸ்டின். ஸோ நம்ம எவல்யூட்டர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, எக்ஸஸ்னே மார்க் ஷீட்ல போட்டு கொடுத்துட்டாங்க. நான் உங்களுக்கு கடைசியில மார்க் ஷீட்டு காட்டுறேன். இது மாதிரி டைம்ல என்ன பண்ணுங்கன்னா, நீங்க எக்ஸஸ் கொஸ்டின் எழுதுறீங்க, இல்ல ஏதோ ஒரு கொஸ்டின் சரி ட்ரை பண்ணலாம், கடைசியில எது சரியா வரலையோ அதை அடிச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகே, பட் நம்ம என்ன பண்ணலாம வந்துட்டோம்னா, அடிக்காம வந்துட்டோம். இப்போ என்ன ஆயிரும்னா, இந்த கொஸ்டின் எக்ஸஸ்னு போட்டு விட்டனாலும் ஓகே, அப்படி போடாம ஏதாவது இன்வாலிட் பண்ணிட்டு நமக்கு ஏதாவது மைனஸ் மார்க் பண்ணினா என்ன ஆயிருந்திருக்கும், நமக்கு இன்னுமே மார்க் குறைஞ்சிருக்கும். ஸோ எப்பவுமே ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. எக்ஸஸ் கொஸ்டின் எழுதாதீங்க. அதுல யாருக்குமே லாபம் கிடையாது. கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்லாம் கிடையாது. கண்டுபிடிச்சிருக்காங்க, எக்ஸஸ்னு போட்டிருக்காங்க. மார்க் ஷீட்லயே போட்டிருக்காங்க. நான் அதை காட்டுறேன். லாஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் தான் எக்ஸஸ் கொஸ்டின் அடிச்சு விடுவாங்க. பாத்தீங்கன்னா 12 மார்க் கொஸ்டின் லாஸ்ட் கொஸ்டின் இது. ஸோ இதுல அவர் நல்லா பண்ணலன்றதுனால ஓகே. ஒரு நல்லா பண்ணியிருந்த கொஸ்டின் இந்த மாதிரி அடிச்சு விட்டுருந்தாங்கன்னா நம்ம தான் லாஸ் ஆயிருப்போம். நடுவில் ஏதாவது ஒரு கொஸ்டின் ஓரளவு நம்ம பண்ணிருப்போம், ஒரு மிடில் டைமா பண்ணிருப்போம். அது அடிக்கலாம் நம்ம நினைச்சிட்டு அடிக்காம வந்தங்காட்டிக்கு லாஸ்டா நல்லாவே எழுதியிருக்க ஒரு கொஸ்டின் அடிச்சாலும் அடிச்சிருவாங்க. ஸோ என்ன நீங்க கொடுக்க போறீங்களோ கடைசியா ரிசல்ட், உங்களோட ரிசல்ட், உங்களோட அவுட்புட் என்னவோ அது ஒரு தடவை செக் பண்ணுங்க. பேப்பர் கொடுக்கறதுக்கு முன்னாடி எப்பவுமே ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு முன்னாடி நிறுத்திடுங்க. ஸ்டாப் ரைட்டிங் சொல்லும்போது நிறுத்திட்டு இதெல்லாம் செக் பண்ணுங்க. நம்ம கரெக்டா எல்லா கொஸ்டினும் கொடுத்துருக்கிறோமா, எல்லா கொஸ்டினுமே அடிச்சு விட்டுருக்கோமா, எழுதாத பேஜ்லாம் அடிச்சு விட்டுருக்கிறோமா, எக்ஸஸ் கொஸ்டின் எழுதிட்டு அதை அடிக்காம விட்டுருக்கிறோமா அப்படின்லாம் பார்த்துட்டு வாங்க. அதுக்கு தான் அந்த ஸ்டாப் ரைட்டிங் சொல்றது. அதோட நம்ம நிறுத்தணும். அடுத்தது 15 மார்க் கொஸ்டின். ஓகே, ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் 6 மார்க் அட்டன் பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறம் 15 மார்க் அட்டன் பண்ணியிருக்காரு, நடுவுல 12 மார்க் அட்டன் பண்ணியிருக்காரு. இதனாலதான் அந்த எனர்ஜி லாப். கடைசியா கடைசியா 12 மார்க் அட்டன் பண்ணியிருக்காரு. இது பார்த்தாவே நமக்கு தெரியுது. ஸோ 15 மார்க் 6 கேள்வி. இதுல பாத்தீங்கன்னா நிறைய எழுதியிருக்காரு. ஒரு குளோபல் கிளைமேட் சேஞ்சுக்கான இந்தியாவோட இனிஷியேட்டிவ்ஸ் எழுதியிருக்காரு. ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் எழுதியிருக்காரு. மேப் கொடுத்துருக்காரு. ஸோ ஃபுல்லா எழுதியிருக்காரு. கண்டென்ட் 7, 10 வாங்கியிருக்காரு 15 மார்க். அடுத்து 33வது கேள்வியும் ஒரு என்விரான்மெண்ட் கொஸ்டின் தான். அதாவது போன தடவை கிளைமேட் சாரி குளோபல் கிளைமேட் சேஞ்சுக்காக இந்தியா எடுத்த இது பார்த்தோம். இப்போ வந்து கிளைமேட் சேஞ்ச் சேலஞ்சஸ்க்கு இந்தியா எப்படிலாம் டேக்கிள் பண்றாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ரெண்டுமே கிளைமேட் சேஞ்ச் கொஸ்டின் தான், குளோபல் வார்மிங் கிளைமேட் சேஞ்ச் கொஸ்டின் தான். இதுலயும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா எழுதியிருக்காரு. இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ், ரினியூவபிள் எனர்ஜி, எக்கனாமிக் மிஷன்ஸ், என்விரான்மெண்ட், பயோடைவர்சிட்டி, கன்சர்வேஷன், லாஸ்ட் லைன் லாஸ்ட் ஸ்பேஸ் உட்பட எல்லாமே கவர் பண்ணியிருக்காரு. இந்த கொஸ்டினுக்கு அவர் வந்து ஒரு எவல்யூட்டர் 12, ஃபர்ஸ்ட் எவல்யூட்டர் 10, செகண்ட் எவல்யூட்டர் 12.5 போட்டிருக்காங்க. இது நல்ல ஸ்கோர் ஆக்சுவலி. அடுத்தது 34வது கேள்வி. இது வந்து நம்மளுடைய கரப்ஷன் தான். கரப்ஷன் கொஸ்டின் ஆல்ரெடி இருந்தது 6 மார்க்ல. இப்போ 15 மார்க்லயும் கேட்டிருக்காங்க. இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க் பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார்ம்ஸ் ஆஃப் கரப்ஷன் எழுதியிருக்காரு. யூஎன் நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் பத்தி எழுதியிருக்காங்க. கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் பத்தி எழுதியிருக்காங்க. ப்ராபிட்டி இன் பப்ளிக் லைஃப்னு தனியாவே எடுத்து எழுதியிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஃபுல் மார்க், அதாவது கிட்டத்தட்ட குட் மார்க்ஸ். 10, 10 ரெண்டு எவாலுவேட்டருமே 10 கொடுத்துருக்காங்க. ஸோ ஆவரேஜ் நமக்கு 10 கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்குறேன். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் தான். எல்லா கேண்டிடேட்டுமே அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை அப்படியே எழுதியிருக்காங்க. அதாவது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் தேர்ட் செக்டர் அண்ட் அனலைஸ் இட்ஸ் ரோல் இன் ப்ரொவைடிங் ஹெல்த் கேர் சர்வீசஸ் இன் த கண்ட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தேர்ட் செக்டர் அப்படின்றது என்ன, அந்த கிளாரிட்டி மட்டும் நம்ம நிறைய பேர் மிஸ் பண்றோம். தேர்ட் செக்டர் அப்படின்றது என்ஜிஓஸ் தான். ஸோ என்ஜிஓ பத்தி எழுதணும். ஆனா நம்ம எல்லாம் எப்படி எழுதிருக்கோம்னா தேர்ட் செக்டர்னே சர்வீஸ் செக்டர் பத்தி எழுதிட்டோம். இது நிறைய கேண்டிடேட் பண்ண மிஸ்டேக்ஸ் தான். நான் பார்த்த வரைக்கும் யாருமே அது சரியா என்ஜிஓன்னு எழுதவே இல்லை.
ஸோ பார்த்தீங்கன்னா, இப்போ இவரு வந்து ஒரு எவாலுவேட்டர் 8 மார்க் போட்டிருக்காரு. இன்னொருத்தவங்க 0 போட்டாங்க. ஆவரேஜா இவரோட ஸ்கோர் வந்து 4 மார்க் தான். பட் சர்வீஸ் செக்டார் நல்லா எழுதியிருக்காங்க. கடைசி வரைக்கும் எழுதியிருக்காங்க. நல்லா எழுதியிருக்காங்க. அடுத்தது 37th கொஸ்டின். இண்டஸ்ட்ரியல் செக்டார்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கலோனியல் லெகசி ஒரு ப்ராப்ளம். கரெக்ட். ஏன்னா நம்ம இம்பேலன்ஸ்டான ஒரு ஸ்ட்ரக்சர் தான் அவங்க நம்ம குடுத்துட்டு போனாங்க. எல்லா இடங்கள்லயும் ஃபேக்டரிஸ் ஓப்பன் பண்ணாம ரொம்ப பெனிஃபிஷியலான அவங்களுக்கு எது பெனிஃபிஷியலோ அந்த இடத்துல மட்டும் ஓப்பன் பண்ணாங்க. பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ், சோஷியல் ப்ராப்ளம்ஸ், எக்கனாமிக்கல் ப்ராப்ளம்ஸ், ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ரூரல் இண்டஸ்ட்ரீஸ், சோஷியல் செக்யூரிட்டி, ப்ராப்ளம்ஸ் இன் அர்பன் இண்டஸ்ட்ரீஸ், எக்கலாஜிக்கல் ப்ராப்ளம், அப்புறம் மெஷர்ஸ் எழுதியிருக்காங்க. இது ஒரு ஹோலிஸ்டிக்கான ஆன்சர். ஸோ 12, 9. ஃபர்ஸ்ட் எவாலுவேட்டர் வந்து 12, செகண்ட் எவாலுவேட்டர் 9 கொடுத்துருக்காங்க. இது நல்லா நல்லா எழுதியிருக்காங்க. அடுத்த கேள்வி 38வது கேள்வி. ஐசிடி கொள்கையை பத்தி எழுதியிருக்காங்க. இந்த கேண்டிடேட் கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு எழுதின மாதிரி இருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் 2021 ஸோ டிஎன்இஜிஏ இதில் எழுதியிருக்காங்க. அதாவது நம்மள தமிழ்நாடை வந்து ஐடி ஹப்பா மாற்றணும், ஹப்பா மாற்றணும் அப்படின்றத நம்மளோட முக்கியமான நோக்கம் ஐசிடி பாலிசியோடது. ரெண்டாவது, டயர் 1 சிட்டிஸ்ல மட்டும் இல்லாம டயர் 2 சிட்டிஸ்லயும் ஐடி கம்பெனிஸ், ஐடி எனேபிள்டு சர்வீசஸ் எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்றது தான். இங்க வந்து நிறைய டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ் பத்தி எழுதியிருக்காங்க. இருந்தாலும் அந்த பாலிசியை இன்னும் கொஞ்சம் அவங்க நல்லா எழுதியிருக்கலாம். பட் ஸ்டில் அவங்க 9 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க ஃபர்ஸ்ட் எவல்யூட்டர். செகண்ட் எவல்யூட்டர் 2 மார்க் தான் போட்டிருக்காங்க. ஏன்னா அந்த ஐசிடி பாலிசியினுடைய கிரக்ஸ் மேட்டர்னு சிலது இருக்கும் இல்லைங்களா, அதை நம்ம நோட் பண்ணி எழுதணும். அதை எழுதலை. ஸோ அதனால 2 மார்க் கிடைச்சிருக்கு. ஸோ இதோட நம்ம 38 கேள்விகளும் பார்த்துட்டோம். ஐ ஷோ யூ இவங்களோட மார்க் லிஸ்ட்டை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அதுல எக்ஸஸ் அப்படின்னு போட்டே உங்களுக்கு இருந்திருக்கும். ஓகே, சி இங்க எக்ஸஸ் இருக்கு. நம்ம அட்டன் பண்ணாம சாய்ஸ் விட்ட கொஸ்டின் நாட் அப்ளிகபிள் ஏன்னு இருக்கும். பாத்தீங்கன்னா எக்ஸஸ் கொஸ்டின் லாஸ்ட் 12 மார்க் கொஸ்டின் எக்ஸஸ்னு போட்டு அடிச்சுட்டாங்க. நல்ல வேலை எவால்வேட்டர் அடிச்சுட்டாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஸ்கோர் 0 வரைக்கும் வாங்கியிருக்காங்க. மேக்ஸிமம் 15 மார்க்குக்கு 12 வரைக்கும் வாங்கியிருக்காங்க. நிறைய 6 மார்க்குக்கு 6 அவுட் ஆஃப் 6 வாங்கியிருக்காங்க. 166.5. நெக்ஸ்ட் எவல்யூட்டரோட மார்க் ஷீட் பார்க்கலாம். ஒன் 43 வாங்கியிருக்காங்க. இவங்களும் எக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. இவங்களும் நிறைய 6 அவுட் ஆஃப் 6 கொடுத்துருக்காங்க. 12.5 வரைக்குமே ஒரு 15 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே குட் ஸ்கோர் அப்படின்னு தான் சொல்லலாம். இவங்க வந்து டோட்டல் மார்க்ஸ் 143. ஸோ நம்மளோட ஸ்கோர் கார்டு காட்டுறேன். 166.5, 143, 154.75. இதான் அவரோட டோட்டல் ஓவரால் ஸ்கோர். இவங்க சர்வீஸ் வாங்கியிருக்காங்க. பட் 2-3 கொஸ்டின்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்திருக்கலாம். எனர்ஜி லெவல் ட்ராப் ஆகாம டைம் பத்தாம போயிருக்கு. அதுதான் நமக்கு தெரியும். 15 மார்க் ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க. 6 மார்க் நல்லா எழுதியிருக்காங்க. 12 மார்க் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க டைம் பத்தல. அது நமக்கு தெரியுது. ஸோ இதையும் 12 மார்க்கையும் பேலன்ஸ் பண்ணி எழுதியிருந்தாங்கன்னா நல்ல சர்வீஸ் அவங்களுக்கு கிடைச்சிருந்திருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நம்ம என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட். கீப் ரைட்டிங்.